ஹாய்! இன்னைக்கு மார்க்கெட் வந்து கடும் சரிவு. ஆக்சுவலி ரொம்ப நாளாவே நான் சொல்லிட்டு இருந்த முக்கியமான சப்போர்ட் இன்னைக்கு வந்து உடைச்சிருக்கு மார்க்கெட்ட. இன்னைக்கு மார்க்கெட் என்ன காரணத்தினால இவ்ளோ சரிவுல இருக்கு? இத தாண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு நான் புட்ட தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ பிக் பண்ணேன்? அதுக்கு சப்போர்ட் எந்த லெவல்ல மெயின்டெயின் பண்ணி ரொம்ப கிளியரா சொல்லி தரேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அப்கமிங் ட்ரேடிங் டேஸ உங்களுக்கு சூப்பரா கொண்டு போறதுக்கு இந்த ட்ரேட் ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்து 91 அப்படிங்கிற அந்த பேரல் ரேட்ட வந்து ரீச் பண்ணிடுச்சு. இத நீங்க செக் பண்ணீங்களா? மார்க்கெட்டுடைய உயர்வுக்கு பல முக்கிய காரணங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட ரேட்டு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. க்ரூட் ஆயில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய பிரைஸ் அப்கிரேட் வந்து அவசியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் இவ்ளோ சரிவுக்கு க்ரூட் ஆயிலுடைய ரேட். 2வது யுஎஸ் ஈரானோட டென்ஷன் மறுபடியும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நாங்க இந்த பிரச்சனைய விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன அறிவிப்பு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு அன்ஃபேவராவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அகெயின் இந்த வார் டென்ஷன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுங்கிற ஒரு பயம், எஃப்ஐஐ உடைய செல்லிங் பிரஷர், யூஎஸோட பாண்ட் ஈல்டு அதிகரிச்சது, அப்புறம் அதர் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், ஐடி துறை எல்லாமே ஹெவி பிரஷர்ல இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் யூஎஸ் உடைய யூஎஸ் ஈரான் டென்ஷன், க்ரூட் ஆயிலோட பிரைஸ் உடைய அந்த அதிகரிப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் நமக்கு இந்த நியூஸ் எல்லாம் நம்மள வந்து ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டே இருந்தேன். நிஃப்டி வந்து தன்னோட ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல கண்டிப்பா நீங்க கவனிங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. ஸோ இந்த ஒரு லெவல வந்து நிஃப்டி எந்த அளவுக்கு தக்க வச்சுக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நிஃப்டி பாருங்க 24,000 நேத்தோட லோ வந்து 24,226. 24,200 உடைச்சுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே இறங்கும் அப்படிங்கிற வியூல அதை உடைச்சு 166 அப்படின்னு கடந்த 30 மினிட்ஸ் கரெக்டா 20 மினிட்ஸ்ல 24,230 இருந்து 24,166. சோ இந்த ஒரு டிராப் டவுனுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டை உடைச்சு இறங்குது அப்படிங்கறது நமக்கு இயல்பா தெரியும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணோம். பட் ஃபண்டமெண்டல் அதுக்கு ஏத்த மாதிரி யூஎஸ் ஈரானோட டென்ஷன் மார்க்கெட்டை வந்து வீக் பண்ணுது. இன்னைக்கு என்னோட ட்ரேடு நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்னா நத்திங். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் தெரியுமா? மார்க்கெட் மார்னிங் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேண்டில் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து பாசிட்டிவ் மூவ்ல இருந்துச்சு. ஓகே. பட் கேப் டவுன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நேத்தோட க்ளோசிங் 24,339. இன்னையோட ஓப்பனிங் வந்து 24,225. ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுன்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா நோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் நடக்கும்போது மார்க்கெட்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்சிட்டு 2 பக்கமும் பார்த்தேன். இன்னைக்கு நான் வந்து 916க்கு ட்ரேட் எடுக்கல. 920க்கு தான் ட்ரேட் எடுத்தேன். பிகாஸ் ஆஃப் த பேஷன்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேப் டவுன். கேப் டவுனுக்கு ரீசன் வந்து யுஎஸ் ஈரான் டென்ஷன் மறுபடியும் வருங்கிறது. இந்த ரீசன் வந்து ஒரு ஃபாஸ்டான ரீசன். டக்குனு ரெக்கவர் ஆகக்கூடிய ரீசன் கிடையாது. சோ அப்ப வந்து நான் நிஃப்டி 24,300 புட்ட தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நான் 3 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்க்கெட் காலையில ஓபன் ஆகும்போது எனி இண்டிகேட்டர் எதுவும் இல்லை இன்னைக்கு. பார்த்த உடனே பளிச்சுன்னு ஓஎல் அப்படிங்கிறது எனக்கு கிளியரா காட்டுச்சு. ஸோ ஓப்பன் வித் லோ சேம் 52, 52, 89. ஸோ 95க்கு மேல என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ கரெக்டா 95க்கு மேல ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். நான் ஆர்டர் போட்டு வைக்கிறேன். மார்க்கெட் ஏறுது. நிஃப்டி வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து ஹைய பிரேக் பண்ணுது. அங்க ஒரு புல்லிஷ் டோஜிக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுது. நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா
இந்த 24,300 புட் இருக்குல்ல, இதோட 50ய உடைச்சா நம்ம காலுக்கு போய்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட என்ட்ரி லெவல் வந்து கரெக்ட்டா 10.1 தான் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட்ட எங்கேயுமே உடைக்காம எனக்கு 133 வரைக்கும் ஹை போச்சு. சோ என்னோட இன்னைக்கான இன்னைக்கான என்ட்ரி வந்து நிஃப்டி 24,300 புட்டு. அத நான் ரொம்ப சூப்பரா சூஸ் பண்ணதுக்கு ரீசனே இந்த ஓஎல் தான். சோ என்னோட என்ட்ரி லெவல் வந்து 95 மைனஸ் சப்போர்ட் வந்து 50. சோ 45 பாயிண்ட் டார்கெட் பிளஸ் 45 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சு ஒர்க் பண்ணும்போது எவ்ரி 20 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ நான் ட்ரையல் பண்ணுவேன். சோ ஹையஸ்டா எனக்கு வந்து 130ல நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு ஹை 133.95. ஸ்டில் அந்த சப்போர்ட்டை இன்னுமே உடைக்கல. மணி 3:23 ஸ்டில் அந்த சப்போர்ட்டை உடைக்கல. மார்க்கெட் இப்போ 118ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஓஎல் அப்படிங்கிற ஒண்ணு ரொம்பவே நம்மளுடைய ட்ரேடிங்க நாம இன்னுமே ப்ராபபிலிட்டியா எடுத்துட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு. இது நீங்க எந்த அளவுக்கு கீப் ஆன் ஃபாலோ பண்றீங்களோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ இன்னைக்கு எனக்கு ஒர்க் ஆன இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் ட்ரேட் எப்படி எடுத்தேங்கிற வீடியோ உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நிறைய பேசுவோம். Stay with me. Thank you for watching.